உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை பற்றி பார்த்து போகின்றோம். ஆவணி மாத பலன்கள், தெய்வீக தன்மை கொண்ட ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள், எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கல என்ற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் திருப்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமா அரசாங்க வேலை கிடைக்கணும். இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னது, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சுகம். இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான். நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனா கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கயோ காலத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறான், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாசம் கல்யாணம் முடியும். சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டு அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சும்மா எப்பதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைங்க? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பாய் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். என்னங்க, அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சித்தோம், வேதனை போட்டு உட்கார்ந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம், தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி,
என்னங்க வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தெரியல. எத்தனை ஜோசியர் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா சில பேர், நான் பெரிய சாமியா இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் இப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, செஞ்சு இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியார போய் தொலைலாம். அதை பெரிய பெரிய மடாதிபதிகள் எல்லாம் சௌரியமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வந்தார், அவருடைய உண்மையான ஜாதகம் அடிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும். இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகம் சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு விஷயம் யாரும் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சாதனைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதாக எனது ஆணித்தரமான உண்மை. அடிச்சு சொல்லலாம். நீங்க புரிஞ்சுட்டீங்களா? சரி. சித்தர் வாக்கு ஜோதிடத்தும் நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். நல்ல கவனிய. 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை, ஆக 31 நாட்கள் பலன்களை இன்னைக்கு ரிஷபராசிக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக தெய்வீக விழாக்கள். ஆவணி மாதத்துடைய சிறப்பான விரத வழிபாட்டுக்குரிய விழாக்கள் சம்பந்தப்பட்ட நாட்கள், ஒரு சிறப்பான நாட்களை பற்றி பார்ப்போம். எப்படிப்பட்ட ஒரு நாட்கள் நமக்கு அமைந்திருக்கிறது ஆவணி மாதம் என்பதை பற்றி ஒரு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆவணி 1 தொடங்கும் போதே சனி பிரதோஷ நாள். சனி பிரதோஷ நாள் சிவ பூஜைக்கும் சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் மற்ற எந்த பிரதோஷத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு விஷயங்கள், வீட்டில் ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட பிணி பீடைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் 17/8/2024 அன்று ஏற்படுகின்ற சனி பிரதோஷம். ஆவணி தொடங்குகின்ற முதல் நாளே. அடுத்து ஆவணி 3 19/8/2024 பௌர்ணமி. சிறப்பான பௌர்ணமியை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பௌர்ணமி அன்று வீட்டில் பொங்கல் வைங்க. குலதெய்வத்தை வழிபடுங்க. முதல்ல கிரிவலம் போறவங்க போகட்டும், அதை தடுக்க முடியாது. முதல்ல நல்ல கவனிக்க நினைங்க. குடும்பத்தில் தெய்வத்தை உட்கார வைக்கணும். நிறைய வீட்டில் தெய்வமே இல்லை, தெய்வம் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேங்கிறாங்க. ஆக பௌர்ணமி அன்று பொங்கல் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். சரி, இது ஆவணி 3. ஏன்னா
ஆவணி 3 வந்து ஒரு அற்புதமான தெய்வ சக்தி கொண்ட சூரியன் வலிவு பெறுகின்ற ஒரு அருமையான மாதம். சூரியன் அந்த 30 நாட்களும் ஆட்சி பெறுகின்ற சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். சரி, அடுத்து ஆவணி 6 மகா சங்கட சதுர்த்தி. அதே நேரத்தில் வாஸ்து நாள். ஆவணி 6 மகா சங்கட சதுர்த்தி வாஸ்து நாள். அற்புதமான நாள். பூமி பூஜை செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்களில் செய்து கொள்ளலாம், வீடு கட்டக்கூடியவர்கள். அடுத்து ஆவணி 10 26/8/2024 அன்று கோகுலாஷ்டமி. ஆவணி 10 26/8/2024 கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய பிறந்தநாள், கந்தன் பிறந்தநாள், ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தநாள் என்று சொல்லக்கூடிய கோகுலாஷ்டமி. உரியடித்து உலகத்தின் அநீதிகளை உரியால் அடிக்கப்படுகின்ற அற்புதமான நாள் கோகுலாஷ்டமி. ஒவ்வொரு பெண்களும் தம் குடும்ப நலனுக்காக அண்ணனை நினைத்து வழிபடக்கூடிய அருமையான நாள், பெண்களுக்கான விழா, அருமையான நாள். அடுத்து ஆவணி 15 மீண்டும் சனி பிரதோஷம் நாள். ஆவணி 1 ஒரு சனி பிரதோஷம், ஆவணி 15 அடுத்து சனி பிரதோஷம், 2வது சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் முக்கியத்துவமே பிணி பீடைகளை, குடும்பத்தில் ஏற்பட்ட பிணி பீடைகளை விலகக்கூடிய ஒரு அருமையான நாள். அதில் மறுக்க முடியாத உண்மை. அடுத்து ஆவணி 21 கௌரி நோன்பு. கணவனுடைய தாலி பாக்கியம், ஆயுள், கணவன் செய்கின்ற தொழில் வியாபாரம், விருத்தியார்கள், உத்தியோகம், கணவன் செய்கின்ற தொழில் உத்தியோகம் வியாபாரம் விருத்தியாகுவதற்கும், குடும்பத்தில் செல்வங்கள் பெறுவதற்கும், மாங்கல்ய பலம் ஏற்படுவதற்கும் கௌரி நோன்பு கொண்டாடுகின்ற ஒரு அருமையான நாள். இது 6/9/2024 கௌரி நோன்பு. 6/9/2024. அடுத்து ஆவணி 22 ரொம்ப அருமையான நாள், விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய உதயமாகக்கூடிய ஒரு அருமையான நாள் விநாயக சதுர்த்தி. விநாயகருடைய அவதாரம், விநாயக பெருமான் உதயமாகின்ற விநாயக பெருமானுடைய அவதாரம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் விநாயக சதுர்த்தி. இது ஆவணி 22. அதனுடைய ஆங்கில தேதி 7/9/2024. ஒவ்வொரு குடும்பத்திலும் விநாயகப் பெருமானை விநாயகர் சதுர்த்தி என்று முன்வைத்து வழிபடும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடியது. அந்த நாள் எல்லா தொழில் வியாபாரங்களும் சிறந்து விலகக்கூடிய அருமையான நாள். எல்லா தொழிலும் எல்லா காரியங்களும் ஆரம்பிக்கலாம், எல்லா வியாபாரமும் ஆரம்பிக்கலாம், எல்லா சுப காரியங்களும் செய்யலாம். விநாயகரை முன் வச்சு செய்யும்போது எந்த ஒரு காரியம்னா மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அருமையான நாள். அடுத்து ஆவணி 23, ஆவணி 21, ஆவணி 22 விநாயகர் சதுர்த்தி. ஆவணி 23 மகாலட்சுமி விரதம். பாருங்க, தொடர்ந்து எப்படி பாருங்க, மகாலட்சுமி விரதம். ஒவ்வொரு குடும்ப பெண்கள் குடும்ப நலனுக்காக கணவன் மனைவி செய்கின்ற தொழில் வியாபாரமும் உத்தியோகம் உயர்ந்து சிறந்து விளங்குவதற்காகவும், முக்கியமாக வீட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகளால் நீங்கி செல்வங்கள் பெறுவதற்காக மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய அருமையான நாள். அடுத்து ஆவணி 27 கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதம் என்று சொல்லக்கூடிய முதல் ஒரு கௌரி விரதம், அது வேற. இது கேதார கௌரி விரதம். கௌரி விரதம் ஆரம்பம், அதாவது பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்வதற்காக அந்த கேதார கௌரி விரதம் ஆரம்பமாகும் ஒரு சிறந்த நாள். அதேபோல் உலக பெண்கள் அனைவருமே தனக்கு விரும்பிய கணவனை தேர்வு செய்வதற்காக ஒரு வழிபாட்டுக்குரிய விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். கேதார கௌரி விரதம் ஆரம்பம். சிவபெருமானை வழிபடுவதற்காக கேதார கௌரி விரதம் ஆரம்பமாகின்றது. இது ஆவணி 27. இதனுடைய தேதி 12/9/2024. 12/9/2024. அடுத்து ஆவணி 30. இது ஆவணி 27 கேதார கௌரி விரதம். அடுத்து ஆவணி 30 இந்த ஓணம் பண்டிகையோட அதாவது விழாக்கள், தெய்வீக விழாக்கள், விரத நாட்கள் முடிவடைகிறது. ஆவணி 30 ஓணம் பண்டிகையோடு இந்த ஆவணி மாதத்துடைய விழாக்கள், தெய்வீக விழாக்கள் முடிவடைகிறது. இப்போ ஆவணி மாத கிரக அமைப்புகள் ரிஷபராசிக்கு பார்ப்போம். முதல்ல ரிஷபராசியில் குரு செவ்வாய் இருக்கக்கூடியது. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன்,
ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது, ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி, ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு. இது ஆரம்ப கிரக அமைப்புகள். அப்ப இந்த ஆரம்ப கிரக அமைப்புகளிலிருந்து குரு, அதாவது குரு செவ்வாயோடு ரிஷபராசி குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஆவணி 10ல் குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறது, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுது. குருவோடு சேர்ந்துட்ட செவ்வாய் ஆவணி 10ல் 2ஆம் இடத்துக்கு போயிடுது, மிதுன ராசிக்கு போயிடுது. அதே ஆவணி 10ல் 4ஆம் இடத்தில் சூரியனோடு என்ற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறது. சரிங்களா? ஆக இது கிரக வலிமை தான். ரிஷபராசி பொறுத்து கிரக வலிமை தான், அது தப்பே இல்லை. இப்ப ரிஷபராசியில குரு செவ்வாய் முதல்ல வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆவணி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். ரிஷபராசிக்கு லாபாதிபதி 8ஆம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தொழில் வியாபாரத்தில் வருமானத்தை அதிகப்படுத்துவதை காலங்கள், இடமாற்றத்தை உருவாக்கி வருமானங்கள் முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலங்கள். என தனகாரர்கள் ரிஷபராசியில் இருக்கும்போது தனத்திற்கும் செல்வத்திற்கும் வருமானத்திற்கும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குமே தவிர எந்தவித தடைகளும் ஏற்படுவதில்லை, நிச்சயமாக உறுதியாக. அப்ப மேலும் 7-12 விரையாதிபதி போய், அதாவது 7ஆம் அதிபதியும் விரையாதிபதியும் போய் அந்த ரிஷபராசியில் இருக்கும் பொழுது விரயமாகாமல் கணவன் மனைவி இருவரும் செய்யக்கூடிய தொழில் வருமான முன்னேற்றம் விரயமாகாமல் வருமானங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். நினைத்தது போல் வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்ள, உத்தியோகத்தை உயர்வு பெறலாம், வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள். அதே 4ஆம் இடம் கேந்திரத்தில் சூரியன் வலிமை வருகின்ற ஒரு சிறந்த காலம். கேந்திரத்தில் வலிமை பெற்று, அதாவது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15ல் புதனோட, அதாவது சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த காலம். புத ஆதித்ய யோகம் கேந்திரத்தில் ஏற்படும் பொழுது கல்வியினால் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் சிறந்த அரசாங்க வேலை கிடைப்பதற்கான 100% வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க வேலை மட்டுமல்ல, எந்த ஒரு தனியார் துறையிலும் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடம், வீடு, வாசல், சொத்துக்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம். 4ஆம் இடம் சொத்துக்களை பெறக்கூடிய காலம், வாகனங்கள் பெறக்கூடிய காலம், பேரும் புகழும் பெறக்கூடிய கௌரவம் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய காலம். தனியாக ஒரு தனி பொறுப்புகள் வகிக்கக்கூடிய அருமையான காலங்கள். சூரியன் ஆட்சி பெறுகின்ற காலம். ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுவது ரிஷபராசிக்கு கேந்திரஸ்தானம். ஒரு கேந்திரம் என்பது ரொம்ப முக்கியமான இடம். எல்லா சுகங்களையும் வாரி வழங்கக்கூடியது. கல்வி சுகம், தன சுகம், செல்வ சுகம், பதவி சுகம், ஆடை ஆபரணங்கள், வாகன யோகங்கள், எல்லாவித சுகங்களையும் தரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்தில் உங்களுடைய தனகாரகன் புதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் புத ஆதித்ய யோகத்தில் வலிமை பெறும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சிறந்து, உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் சிறந்து விளங்கக்கூடிய கல்வியினால் உத்தியோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறந்து விளக்கும். உங்களுக்கும் கட்ட கல்வியால் சிறந்த உத்தியோகம் பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். புதிய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறந்த காலமாக உறுதியாக அமையும். அடுத்து ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பது, பூர்வ புண்ணியத்தால் கேது இருக்கிறதுனால வீட்டில் இருக்க பெரிய கேது இருந்தால் பாட்டையும் பூட்டையும் சொல்லக்கூடியதான் கேது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கலாம். இல்லை சிலருக்கு வெளி நாடுகளில் பயணம் ஏற்பட்டு வருமானம் ஏற்படுத்தக்கூடிய சில ரிஷபராசிக்கு ஏற்படும். அதுதான் கேது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. இப்போ எல்லாருக்குமே ரிஷபராசியில் அத்தனை பேரும் வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அவங்க வெளிநாட்டின் மூலம் வருமானம் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்த குருவோடு சேர்ந்து இருக்கும்போது எல்லாருக்குமே வெளிநாட்டு யோகம் இருக்காது. வெளிநாட்டினாலும் வருமானம் உண்டு, நிச்சயமா உண்டு. சரி, அடுத்து ரிஷபராசிக்கு அடுத்து 9ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் ஸ்ட்ராங்கா இருக்க மூல திரிகோணம், ஆட்சி, வர்க்கோத்தம், இந்த 3 அமைப்புகளோடு உட்கார்ந்துருக்கார். ஆக கவலையப்பட வேண்டியதில்லை.
தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து பல வெற்றிகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அடுத்து 11ஆம் இடத்தில் ராகு. வழக்கம் போல் ராகு வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரு. அதாவது ஏற்கனவே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சொல்லியாச்சுன்னா, அப்போ இந்த வெளிநாட்டு உறவின், வெளிநாட்டு வேலை, வருமானம், முன்னேற்றத்தினால் அதிகமான வருமானத்தை தரக்கூடிய இடத்தில் ராகு இருக்கிறார். ராகுவை போல் கொடுப்பான் இல்லை என்று சொல்லக்கூடியது ரிஷபராசிக்கு சரியான இடத்துல இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் அந்த கோச்சாரத்தினுடைய அந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் ரிஷபராசிக்கு சிறப்பு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஆவணி 1 முதல் ஆவணி 31 வரை ஒவ்வொரு நாட்களுக்கும் ராசி அம்சம் சொல்லி 2 கட்டங்கள் இருக்கு. இப்போ நம்ம அந்த முதல் கட்டத்தினுடைய ராசி கட்டத்தினுடைய பலன்கள் மட்டும் அதற்கான கிரக அமைப்புகளை சொல்லிட்டு அம்சம் ஒன்று இருக்கு. இந்த அம்ச கட்டத்தில் கிரகங்கள் வலிமை அடையக்கூடிய நாட்கள். அந்த வலிமை அடையக்கூடிய நாட்களில் அப்படியே பலன்கள் சிறப்பாக இருக்கும். அந்த நாட்கள் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். முதல்ல ஆவணி 1 முதல் ஆவணி 3 வரை 17/8/2024 முதல் 19/8/2024 3 நாட்கள் சூரியனும் உச்சம், அதாவது ராசியில் ஆட்சி பெற்ற சூரியன் அம்சத்தில் உச்சம் பெறுவது. அதே போல குரு ரிஷபராசியில் இருக்கிற அம்சத்தில் உச்சம் பெறுகின்ற காலம். அப்போ 2 கிரகங்கள் தனகாரகனும் அரசாங்கம் இருவருமே அரசாங்க பதவிக்குரியவர்கள், செய்கிற வியாபாரம், வருமானம், முன்னேற்றத்துக்குரியவர்கள், தொழில், பதவி, புகழ் அத்தனையும் தரக்கூடிய செய்கிற எந்த ஒரு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாட்கள். சுபகாரியங்களை சிறப்பாக நடத்தக்கூடிய நாட்கள். இந்த ஆவணி 1 முதல் ஆவணி 3 வரை சிறந்த 2 கிரகங்கள் உச்சம் பெறுகின்ற அருமையான நாள். சூரியனை பற்றி சொல்ல வேண்டிய அரசு கிரகம் தான், குரு அரசு கிரகம் தான். ஆக இருவருமே திருமண யோகத்தை நடத்தக்கூடியவர்கள், உத்தியோகத்தை தரக்கூடியவர்கள், தொழிலை விருதி செய்யக்கூடியவர்கள், பண வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்கள். அடுத்து ஆவணி 5 திருமணங்கள், நடக்காத திருமணங்கள்லாம் கைகூடக்கூடிய அருமையான நாள், திருமணம் கூடி வரக்கூடிய நாட்கள் ஆவணி 5. அடுத்து ஆவணி 10 பார்த்தீங்கன்னா 26/8/2024 ஆவணி 10 26/8/2024 அன்னைக்கு ஏற்கனவே நம்ம கோகுலாஷ்டமி அன்னைக்கு இருக்கின்ற சொல்லிட்டான். அதுல பாருங்க, அந்த ஆவணி 10 26/8/2000 கோகுலாஷ்டமி அன்று கிரகங்கள் வலிமையா இருக்கு. அதாவது சில கோகுலாஷ்டமி நடக்கும், ஆடி பெருக்கு வரும், ஆனா கிரகங்கள் வலிமையா இருக்காது. அந்த கோகுலாஷ்டமியும் நமக்கு நல்ல சிறப்பா இருக்கு. அன்றைய தினம் அந்த பெருமாளுக்குரிய கிரகம் புதனாகப்பட்டவன், அந்த கண்ணனுக்குரிய கிரகம் புதன் சந்திரனோடு சேர்ந்து சப்தம பாறை சிம்மத்தில் இருக்கிற குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அருமையான நாள். அதாவது கும்பத்தில் சந்திரனும் புதனும் இருந்து சிம்மத்தில் இருக்கிற குருவால் பார்க்க குருவின் சப்தம பார்வை எப்பெல்லாம் இருக்கோ அதை பத்தி தான் பேச போறேன். குருவுடைய சப்தம பார்வை மட்டும் மிக சிறந்த வலிமை. சுபகாரியங்கள், சேரி, வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், அரசாங்க வேலை, இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம்தான். அது ஒரு நாள். அடுத்து ஆவணி 16. இந்த ஆவணி 16 அதே கும்பத்தில் ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் ஆவணி 16. இந்த ஆவணி 16 என்பது 1/9/2024 கும்பத்தில் ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சப்தம பார்வை, குருவுடைய சப்தம பார்வை சிறந்த ஒரு அற்புதமான பார்வை, பலம் பொருந்திய பார்வை. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க பத்தி, அது 7ஆம் பார்வை மட்டும் சிறப்பா இருக்கும், மற்ற பார்வைகள் கம்மியா இருக்கும். இந்த 7ஆம் பார்வை மட்டும் அப்படியே நடக்கும். அப்ப நீங்க செய்யற வியாபாரம், புதிய வியாபாரம் தொடங்கினாலும் சரி, எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் சரி, ஒரு அரசாங்கங்களுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, சுபகாரியங்களுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, முக்கியமாக உங்க செல்வ வியாபாரம், அதாவது செய்யற தொழில் வியாபாரம் விருத்தி அடைந்து வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நாட்கள், எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாள். இதுதான் ஆவணி 16 என்பது 1/9/2024. சரி, அடுத்து ஆவணி 17 16 முடிஞ்சு ஆவணி 17. இது 2/9/2024.
ஆவணி 16க்கு அப்புறம் ஆவணி 17. இந்த ஆவணி 17ல் மகம் 2ஆம் பாதத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை ஆவணி 17ல் மகம் 2ஆம் பாதத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கும் பொழுது, செவ்வாய் சந்திரனும் சேர்ந்திருந்தால் சந்திரமங்கல யோகம், ஆட்சி பெற்று சப்தம பார்வையில் இருந்தால் அதுவும் சந்திரமங்கல யோகம். செவ்வாய் சந்திரனும் சப்தம பார்வை வலிமையோடு பார்க்கும்போது சந்திரமங்கல யோகம் வலிமைப்படுகின்றது. சந்திரமங்கல யோகம் வலிமைப்படுகின்ற ஒரு அருமையான காலம். அதாவது திருமண யோகம், பூமி யோகம், பதவி யோகம், இன்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலங்கள் சந்திரமங்கல யோகம் சொல்லக்கூடியது. ஆக அத்தனை மங்களகரமான காரியங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய, அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யும் பொழுது வீடு, வாசல், இடம், திருமண யோகம் இந்த அத்தனையும் முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம். இது 2/9/2024 ஆவணி 17. அடுத்து நல்ல கவனிக்க, ஆவணி 20 இதே சந்திரமங்கல யோகம் இருக்கு. ஆவணி 20 அது 5/9/2024. அடுத்து ஆவணி 26. இந்த ஆவணி 26 கேட்டை 3ஆம் பாதத்தில் கூடிய சந்திரனை குரு சப்தம பார்வை. குரு சப்தம பார்வை எப்பொழுதும் பாருங்க, அதனுடைய இந்த நாள் ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும். வியாபாரம் விருதேடும், வருமானம் பெருகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய வியாபார தொழில்கள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாளாக அமையும். எந்த ஒரு தொழிலும் புதுசாக ஆரம்பிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புக்கூடிய காலங்களாக இருக்கும். ஆவணி 26 கேட்டை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சிம்மத்தில் இருக்க குரு பார்க்கக்கூடிய அற்புதமான சப்தம பார்வை, 7ஆம் பார்வை. அடுத்து ஆவணி 29 உத்திராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை மீண்டும் சப்தம பார்வை பார்க்கக்கூடிய குரு. ஆக இந்த இப்படி சப்தம பார்வை பார்க்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இந்த நாட்கள் இப்ப கடைசி நாட்கள் ஆவணி 29 வந்தாச்சு. ஆவணி 26 சொல்லியாச்சு, ஆவணி 29 சொல்லியாச்சு. இந்த 29ஓட சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையில் தனம், வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், செய்கிற தொழில்கள், புதிய தொழிலுக்கு முயற்சி பண்ணுறது, வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறது, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, சுபகாரியங்கள், எந்த ஒரு சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு நல்ல நாட்களாக இந்த நாட்கள் உறுதியாக அமையும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சும்மா ஜாதி என்னத்தையோ கட்டத்தட்டு பொதுவான பலன் சொல்லலை. ராசியில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுவான கிரக அமைப்புகளை முதல்ல நம்ம சொல்லிட்டோம். இப்ப இந்த ஆவணி 1 முதல் 31 வரை எந்தெந்த தேதிகளில் என்னென்ன கிரகங்கள் வலிமையோடு இருக்கு, எந்தெந்த நாட்கள் கிரக வலிமையோடு இருக்கிறது. அப்ப நம்ம ஆவணி 1 ஆவணி 29 வரைக்கும் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நாட்கள் வலிமை பெறுகிறது அந்த விவரத்தை தான் சொல்லிக்க. அதனால நோட் பண்ணிக்கிங்க. இதுல நல்ல இது ஒரு அருமையான நாள், எல்லா நாளுமே சிறப்புறார். ஆக இந்த நாட்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கின்ற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னமோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.